ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஸ்கூல்ல இருந்து ஒரு மிஸ் ஃபோன் பண்ணாங்க, இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க. அதனால் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன். மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரெண்டு பையனுக்குள்ளே சண்டை, நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க, மற்ற தகவல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்கன்னாங்க. நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம், ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டோம், இது மாதிரி அருவாள் வெட்டியிருக்கு, ஒரு பையன் அருவாளால் வெட்டிட்டான், அவங்க பையனை தலையில் கையில் காலெல்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தோம், பையனுக்கு தலை கை காலெல்லாம் அருவாலாம் வெட்டியிருக்கான். எப்படி பையனை பேசுனீங்களா? எப்படி இருக்கான் பையன்? பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவாள் ஆழமாக வெட்டியிருக்கான். அதில் வந்து ஸ்ட்ரிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க. ஓகே, சரி. இல்லை என்ன காரணம் கேட்டிங்களா? பையனை கேட்டிங்களா? எதுக்காக? மோட்டிவ் வந்து ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்காங்க, பென்சில் பிரச்சனைன்னு மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலை. ஒரு பென்சில்னால ஒரு பையன் வந்து தானாக கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அன்றைக்கி வீட்டிலேருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்லேருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டில இருந்து கொண்டு வந்து மோட்டிவ் அன்னைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். அப்படிங்கும்போது ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. 2 மாசமும் அந்த பையன் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசமும் பேசலையாம் இந்த பென்சில் பிரச்சனைனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு 2 மாசம் என்ன நடந்துச்சு, என் பையன் ஒரு பென்சிலை கொண்டு போயிருக்கான். என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போயிருக்கான். அன்னைக்கு எக்ஸாம் சொல்லி பென்சில் கொண்டு போனான், அது அவன் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு சோர்ஸ், இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குது சார். இது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான் சார் மெயினா. தரமான எனக்கு வந்து உயிர் சிகிச்சை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உயிர் சிகிச்சை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு அலகலிக்க அங்கே தவிர ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல மாட்டாங்க சார். எங்கே வச்சு பண்ணால் எனக்கு வந்து பையனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார். அதாவது